வணக்கம். இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட வளர்ச்சி பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? சவால்களை எப்படி ஜெயிக்கிறது, நம்ம முழு திறனையும் எப்படி வடையறதுன்னு ஆடம் கிராண்ட், ஜே ஷெட்டி இவங்களோட உரையாடல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை எடுத்து அலசப் போறோம். ஆமா. எது நம்மள போதும்னு ஒரே இடத்துல நிக்க வைக்குது, மத்தவங்களோட ஒப்பிடுறது எப்போ நல்லது, எப்போ கெட்டது, அப்புறம் இந்த அசௌகரியம்னு சொல்றோமே அது எப்படி வளர்ச்சிக்கு உதவும், இதெல்லாம் பார்க்கலாம். நிச்சயமா. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது வளர்ச்சின்னா என்ன? அது சும்மா ஒரு ஆசை மட்டும்தானா? இல்ல, அது நம்ம தேங்கி போகாம இருக்கிறதுக்கான ஒரு வழி. ஹம், நம்ம நேத்தைய நம்மளோட போட்டி போடணும். அதான் உண்மையான முன்னேற்றம். மத்தவங்கள பார்த்து பொறாம வராம கத்துக்கிறது எப்படின்னும் பேசலாம். சரி. இப்போ இந்த போதுங்கிற மனநிலை நிறைய பேர் இதுல திருப்தியா இருக்கிறதா நினைக்கிறாங்க இல்லையா? ஆமா, மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணும். ஆனா இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி அது ஒரு விதத்துல தேங்கி நிக்கிற மாதிரி, நம்ம நேரம் திறமையெல்லாம் வீணாகுதுன்னு தோண வைக்கும். கரெக்ட். வளர்ச்சி நின்னுட்டா அதுவே ஒரு பின்னடைவு தான். அப்போ இந்த ஒப்பீடு அது எப்போ சரியா இருக்கும்? ம் ஒப்பீடுங்கிறது நம்ம இயல்பு. தப்பே இல்ல. மத்தவங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்த்து கத்துக்கலாம். ஆனா அது எப்போ பொறாமையா மாறுதோ அப்பதான் பிரச்சனை. ஆமா, எனக்கு ஏன் இது கிடைக்கலன்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது. அதேதான். அந்த எண்ணம் நம்ம மகிழ்ச்சியை குறைச்சிடும். அதுக்கு பதிலா அவங்க எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு பார்க்கணும். முக்கியமா, நேத்து நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. அதுதான் உங்க உண்மையான போட்டி. சரி, நம்மள நாமளே தாண்டி போனோம். அதுக்கு ஒரு வழி சொல்றாங்க, அசௌகரியத்தை தேடி போறது. ஆமா, இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம எப்பவும் சௌகரியமா இருக்குதான்னு பாப்போம். உண்மைதான். ஆனா வளர்ச்சி வேணும்னா கொஞ்சம் கஷ்டமான, நமக்கு பிடிக்காத விஷயங்களையும் செய்ய பழகணும். சில சமயம் வேணும்னே அந்த அசௌகரியத்தை அதிகமாக்குனா வளர்ச்சி இன்னும் வேகமா இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு? இப்போ மேடை பேச்சு பயம்னு வச்சுக்கோங்க. ம், கொஞ்சம் கொஞ்சமா சின்ன கூட்டத்துல பேசி பழகலாம். அது ஒரு முறை. சரி. ஆனா இன்னொரு முறை இருக்கு. திடீர்னு ஒரு பெரிய மேடையில தெரியாத ஆட்கள் முன்னாடி பேச வச்சிடுறது. அது ஃப்ளட்டிங் மாதிரி. ஐயோ, பயமா இருக்குமே. பயம் அதிகமா இருக்கும். ஆனா அந்த அனுபவம் கத்துக்கிற வேகத்தை பயங்கரமா கூட்டிடும். அதை தாண்டிட்டா இதை விட மோசமா என்ன ஆயிட போகுதுன்னு ஒரு தைரியம் வந்துடும் பாருங்க. அப்போ கத்துக்கிற முறை பத்தியும் இங்க பேசுறாங்க. நாம முதல்ல கத்துக்கிட்டு அப்புறம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா அது சரியில்லையா? இல்ல, அது அப்படி வேலை செய்யாதுன்னு சொல்றாங்க. கத்துக்கிறத அப்பவே பயன்படுத்த ஆரம்பிக்கணும். முதல் நாள்ல இருந்தேவா? ஆமா, பல மொழிகள் கத்துக்கிறவங்கள பாருங்க. அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. தப்பு பண்ணுவாங்க இல்லையா? நிறைய தப்பு பண்ணுவாங்க. ஆனா அந்த தப்புல இருந்து தான் வேகமா கத்துக்குவாங்க. சரிதான். அதனால முழுசா கத்துக்கிற வரைக்கும் காத்திருக்காதீங்க. கத்துக்க ஆரம்பிக்கும் போதே பயன்படுத்தி பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், மத்தவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்கறத விட அட்வைஸ் கேளுங்கங்கறாங்க. வித்தியாசம் என்ன? ஃபீட்பேக்னா நேத்து நான் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னு கேட்கறது. அது கடந்த காலத்தை பத்தி. அட்வைஸ்னா நாளைக்கு நான் எப்படி இன்னும் நல்லா பண்ணலான்னு கேட்கறது. இது எதிர்காலத்தை பத்தி. முன்னேற இதுதான் உதவும். இது நல்ல யோசனை. சரி, கடைசி விஷயத்துக்கு வருவோம். நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இல்ல நாம எதையோ செஞ்சிருக்கோம், அத வெளிய சொல்ல தயங்குறோம். சுய விளம்பரம் மாதிரி ஆகிடுமோன்னு ஒரு பயம். ஆமா, அந்த பயம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ம், சுய விளம்பரம்னா என்னை பாருங்க நான் சூப்பர் அப்படிங்கிறது. ஆனா யோசனை பகிர்வுங்கிறது நான் செஞ்ச இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் அப்படிங்கிறது. அப்போ நம்ம யோசனைகளை பகிராம இருக்கிறது தப்புங்கிறீங்களா? ஒரு விதத்துல ஆமா. ஏன்னா உங்க யோசனை மத்தவங்களுக்கு உதவலாம் இல்லையா? அதை நீங்க தடுக்கிற மாதிரி. அது முழுசா இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்க. சின்னதா தோல்வி பயம் வரலாம். ஆனா எதுவுமே செய்யாம விட்டோமேன்னு வருத்தப்படுறது தான் நீண்ட காலத்துல பெரிய வலியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இன்னைக்கு நாம கத்துக்கிட்டது என்னன்னா, தேக்க நிலைய தவிர்க்க வளர்ச்சி ரொம்ப முக்கியம். ஆமா, பொறாமைய விட்டுட்டு உத்விகத்தை எடுத்துக்கணும். நேத்திய உங்களோட போட்டி போடுங்க. சரி. அசௌகரியமா உணர்றது தப்பில்ல, அது வளர்ச்சியோட ஒரு பகுதி. கத்துக்கும் போதே பயன்படுத்துங்க. ம் தப்பு பண்ண பயப்படாதீங்க. பின்னூட்டத்தை விட ஆலோசனை கேளுங்க. உங்க யோசனைகளை தயங்காம ஷேர் பண்ணுங்க. அருமை. இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு பேசின விஷயங்கள்ல ஏதாவது ஒன்ன மனசுல வச்சு உங்க இலக்க நோக்கி ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கணும்னா, இன்னைக்கு நீங்க செய்ய போற அந்த முதல் கொஞ்சம் அசௌகரியமான படி எதுவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.